என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வாட்ஸ்அப்பில் 2 ஆப்ஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். பின்னப் அப்புறம் பின்னப் எப்படி பண்ணுறது, அதுக்கு அடுத்து வந்து இன்விசிபிள் சேட் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு காண்டாக்டை எப்படி ஹைட் பண்ணுறது, பர்டிகுலர் ஒரு காண்டாக்ட் மட்டும் எப்படி ஹைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த காண்டாக்ட்ஸ் எப்படி மறுபடியும் நம்ம லிஸ்ட்டில் கொண்டு வரது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆர்ச்சீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது வாட்ஸ்அப்பில். அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம தேவைப்பட்ட காண்டாக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சீக்ரெட்டான ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்ற காண்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மறைச்சி வச்சுக்கலாம், மறைச்சி சேட் பண்ணிக்கலாம். உங்கள் லிஸ்ட்லேயே காட்டாது. ஆர்ச்சீவ் லிஸ்ட்டு காட்டணும், ஆர்ச்சீவ் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு யாரா எடுத்து நோண்டி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து காட்டாது. உங்களுக்கு எந்த காண்டாக்ட் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க பேரை டைப் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு காட்டும், தனியாக காட்டும். மற்றபடி வேறு யாரும் உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் கூட தேடி பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணிக்கிங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, மற்ற காண்டாக்ட்ஸு யார் ஹைட் பண்ண போகிறீங்களோ. அதனால் இந்த வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ஆப்ஷன் இது, ஆர்ச்சீவ்ன்ற ஆப்ஷன். முதல்ல வாட்ஸ்அப்பில் போயிட்டோம். இப்போ நான் வந்து குளஞ்சின்ற அக்கௌண்ட்டை வந்து ஆர்ச்சீவ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே ரைட் ஹேண்ட் கார்னரில் ஒரு பாக்ஸ்குள்ளே ஏரோ இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் ஆர்ச்சீவ் சேட், அதை நான் கொடுத்துட்றேன். ஆர்ச்சீவ் சேட் கொடுத்துட்டாலே உங்கள் லிஸ்ட்டில் இருந்து அந்த குளஞ்சின்ற கான்டாக்ட் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நான் மெசேஜ் பண்ணாலும் தனியாக பண்ணாலும் எது பண்ணாலுமே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் காட்டவே காட்டாது. இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த கான்டாக்ட் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் வரும். நான் டைப் பண்ணுறேன், குளஞ்சி அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் அவங்களோட கான்டாக்ட்ஸில் என்ன மெசேஜ் அனுப்பிச்சோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இப்படி தான் பார்க்க முடியும். மற்றபடி ஆர்ச்சீவ் லிஸ்ட்டில் என்னென்ன கான்டாக்ட்லாம் ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஹைட் பண்ண கான்டாக்ட் மட்டும்தான் இதில் வந்து லிஸ்ட்டில் காட்டும். சரி, இப்போ ஹைட் பண்ணியாச்சு, மறுபடியும் நான் வந்து நார்மல் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த ரைட் கார்னர்லாம் போய் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அப்படிலாம் எதுவுமே ஒரு ஆப்ஷனும் இங்கே வராது. இங்கே எப்படி ஆர்ச்சீவ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஆப்ஷன்லாம் வராது. அப்போ எப்படி தான் அந்த ஆப்ஷன் மறுபடியும் கொண்டு வர்றது, மறுபடியும் நான் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அவங்க காண்டாக்டை நார்மலாக கொண்டு வரணும் ஹைட் பண்ணாமல் அப்படின்னா அன்ஆர்ச்சீவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மறுபடியும் அந்த காண்டாக்ட் எந்த காண்டாக்டை எடுக்கணுமோ மறுபடியும் அது உள்ளே போங்க. அது உள்ளே போயிட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அன்ஆர்ச்சீவ் சேட் அப்படின்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழையபடி அந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே போயிடும். மறுபடியும் இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த குளஞ்சின்ற அக்கௌண்ட். இதுதான் இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காண்டாக்ட்ஸ் நீங்கள் ஹைட் பண்ணணுமோ, முக்கியமான காண்டாக்ட்ஸ்லாம் ஹைட் பண்ணணும், கான்வர்சேஷனை ஹைட் பண்ணணும்னா இதே மாதிரி ஆர்ச்சின்ற காண்டாக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நார்மல் லிஸ்ட்லேயும் கொண்டு வந்துக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஹைட் பண்ண தேவையில்லை இல்லையா. பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணால் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணணும், பாஸ்வேர்டு எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா. இது மாதிரி முக்கியமான கான்டாக்ட்ஸ்லாம் வந்து நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.